الله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين إلى آخر الآية. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமா. சங்கை பொருந்தி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வது நாள் தராவீனுடைய தொழுகையில் இன்றைய தினம் ஓதப்பட்ட ஆயத் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு முன்னால் நம்மை பரிசுத்தமானவனாக போய் நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையானது ஒது. இந்த ஒதுவை குறித்து அல்லாஹ் ஒரு ஆயத்தில் பேசி காட்டுகிறான். எனவே இந்த ஒதுவினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒதுவினுடைய அவசியத்தை குறித்தும் அந்த குர்ஆனுக்குள்ளே ஹதீஸுக்குள்ளே சென்று அதனுடைய அகமியங்களை குறித்தும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். மனிதன் அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஆக பெரும் இபாதத் என்பது ஒது. எனவேதான் இந்த ஒது இல்லாமல் நாம் எவ்வளவு தொழுகையை தொழுதாலும் அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் பலன் இல்லை, அது வீணாகத்தான் போகிறது. ஒதுவுடைய நேரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் அதன் பயன்கள் எடுத்துக்கொண்டால் ஒது முறியும் வரையும் அதனுடைய பயன்களை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக ஒதுவை வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அந்த ஒரு சிறு நிமிடங்களில் ஒதுவில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறாக இருக்கலாம். அந்த சிறு தவறினால் பின்னால் நாம் செய்யக்கூடிய அத்தனை இபாதத்துகளும் வீணாகி போகிறது. அப்ப அல்லாஹ் எதை கேட்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னை நான் உருவாக்குவதற்கு முன்னால் கொஞ்சம் இந்த தீனுடைய கல்வியையும் புரிய வேண்டும். எதை அல்லாஹ் செய்ய வேண்டும், எதை கற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் சரிவர கற்று நாம் தொழுதால்தான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒதுவுடைய இந்த அத்தியாயத்தில் ஆரம்ப கட்டமாக அல்லாஹ் சொல்ல வருவது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தொழுகைக்காக நீங்கள் நின்று விட்டால் ஃபக்ஸிலூ வஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். நான் ஆரம்பமாகவே சொன்னேன், குர்ஆனுடைய எந்த வசனமாக இருந்தாலும் மேலோட்டமாக அல்லாஹ் சொன்னால் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஏராளமான விரிவுரை எழுதி தருவார்கள். அதை கேட்பதற்காகத்தான் நாமும் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த முகம் என்று முடித்து விட்டார். முகம் என்றால் எதுவெல்லாம் உட்பட்டு வரக்கூடிய வார்த்தை இந்த முகம் என்பதை ஹதீஸில் போய் நாம் பார்த்தால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அகமியங்களை பற்றி சொல்லி தந்திருக்கார்கள், செய்து காட்டினார்கள். அதையெல்லாம் நாம் படித்தால்தான் இதை நம்மால் உணர முடியும். முகம் என்பதற்கு அழகாக ஃபகீஹ்கள் இப்படி விளக்கம் சொல்வார்கள். சிறு சிறு பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசாவில் அதை தான் சொல்லியும் கொடுப்பார்கள். முகத்தினுடைய நெற்றியினுடைய முதல் உச்சி ரோமத்திலிருந்து நாடி குழி வரை, அதுபோல ஒரு சோனையிலிருந்து மறு சோனை வரை முழுக்க அடைய வளைய கழுவுதல் என்பதாக சொல்வார்கள். அப்ப நம்முடைய பார்வையில் சில நேரங்கள் முகம் என்று சொல்லிவிட்டால் மேடாப்புல ஒரு நெற்றி முடி வரையும் போகாது, கீழே நாடி வரையுடன் முடிந்துவிடும், அடிநாடி வரையும் கூட போகாது.
அப்ப இப்படி உதவு செய்து விட்டு காலம் முழுக்க நாம் நின்று வணங்கினால் அல்லாஹ்விடத்தில் எந்த பயனும் இல்லை. இந்த உதவை அல்லாஹ் கேட்கவும் இல்லை. இது ஒரு பெரும் தலைப்பாக எடுத்து ஒரு தினத்தில் பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், இதில் ஏராளமானவர்கள் தவறு செய்து விடுகிறோம். சின்ன சின்ன தவறின் காரணமாக காலமாக நம்முடைய தொழுகை எல்லாம் வீணாகி போய் கொண்டிருக்கிறது. முக்கியமாக முகத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டால் நனையாத பகுதி என்று ஒரு சில பகுதிகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், அந்த பகுதியெல்லாம் நீங்கள் தேய்த்தால் மட்டும்தான் அந்த ஒதுவே கூடும். சொல்லப்போனால் தாடியில் எல்லோரும் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த தாடியை சொல்கிறார்கள், தாடியை கோதி கழுவாமல் வெறுமனையே கழுகி விட்டோம் என்றால் கோதாமல் விடப்பட்ட தாடியில் உள்ளே தண்ணீர் சென்றடையாது, அதனால் உதவ கூடாது. எத்தனை நாட்கள் நாம் எப்படி எல்லாம் கழுவிருப்போம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அதுபோல புருவ முடிக்கு கீழே உள்ள பகுதி, அதையும் தேய்த்தால் தான் அங்கேயும் தண்ணீர் படுமா. அதே போல் மூக்கு கீழே உள்ள மீசை பகுதி, அதையும் தேய்த்து விடுங்கள், அப்பொழுதுதான் அதுவும் முழுமையாக படும் என்று சொல்கிறார்கள். தண்ணீரால் நினையும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு முகத்திற்கு இத்தனை விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து தஃசீர்ல பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை நம்ம கேட்டுட்டோம்னா அடுத்து எப்போதெல்லாம் உதவு செய்யறோமோ அப்பெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் அதை கேட்டுமே இப்படி உதவு செய்யணும் ஞாபகம் வரும். சொல்லக்கூடிய நோக்கம் அதுதான். அப்படி ஞாபகம் வந்து நாம் அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த உதவியில் பிரயோஜனம் கிடைக்கும். பரிபூர்ணமான உதவாக நம்முடைய உதவல் ஆகுவதற்கு காரணமாக அது அமையும். அடுத்து அல்லாஹ் பேசி இருக்கிறான், ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய கைகளை முழங்கை உட்பட கழுவுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை முழங்கை உட்பட நம் அனைவருக்கும் தெரியும். முட்டிக்கை வரையும் அல்ல, முட்டிக்கையும் தாண்டி அந்த கொடங்கை என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது வரையும் கழுவதற்கு பேர் தான் முழுமையாக கழுவுதல். எந்த அளவுக்கு என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சகோதரர் இப்படி சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், நீங்கள் கையை முழங்கையில் கூட உட்பட நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கால் கழுகும் பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவது வம்ஸஹு பிருஊசிக்கும், நீங்கள் தலைக்கு மசஹ் செய்யுங்கள். இதுல இமாம்கள் கொஞ்சம் மாறுபடுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், தலையினுடைய முடியில் ஒரு சில முடிகள் கழுவினால் தண்ணீர் பட்டால் போதுமாக இருக்கும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலையில் 4/1 வரை கழுவும் வேண்டும் என்று சொல்வார்கள். இப்ப வம்ஸஹு பிருஊசிக்கும் என்பதையும் பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கால்களை கரண்டை உட்பட கழுவ வேண்டும். எப்படி அங்க முழங்கை உட்பட என்று சொல்லுமோ அது போல இங்கு கரண்டை உட்பட என்றால் அந்த 2 எலும்புகளுக்கும் மேல் வரை கழுவ வேண்டும். சாத்த இந்த அரபியில் சொல்வார்கள், அது உட்பட கழுவுவது. இதற்குத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நம்முடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் அவரிடம், நீங்கள் கால்கள் கழுவும் பொழுது ரொம்ப கவனமாக கழுவுங்கள். காரணம் என்றால், கால்கள் எப்போது கழுவினாலும் அதனுடைய புதிங்கால்கள் அவ்வளவாக நனைவதல்ல உணவில். பல பேர்களை நாம் கண்டிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். ஒரு அவசரத்துல பண்றதுதான். இமாம் ருக்குவுக்கு போகக்கூடிய அந்த நிலை இருக்கும், அதனால அவசரமா உது செய்வாரு, காலை கழுவாம அப்படி கழுகும் பொழுதுதான் பின்னால் அந்த புதிங்கால்கள் பெரும்பாலும் சரிவர நனைவாமல் இருக்கும். நாம் அவசரத்தில் செய்யக்கூடிய உது பெரும்பாலும் அது கூடாமலே போய்விடுகிறது. எனவேதான் உதுவுக்கு எப்படி சொல்வார்கள், உதுவை செய்யும் பொழுது மிக தாமதமாக செய்யுங்கள் என்றே சொல்வார்கள். வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அந்த கால்களை நீங்கள் கரண்டை உட்பட நீங்கள் கழுவுங்கள். இது கடமையான உது நிறைவேறக்கூடிய காரியங்களை மட்டும் குர்ஆனில் அல்லாஹ் இடம்பெற செய்கிறார். இந்த 4ம் ஃபர்து. இதை செய்தால்தான் தொழுகைக்குள்ளே வர முடியும். ஆனால் பரிபூர்ணமான உது என்ன என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்குள் போய் பார்த்தால்தான் உதுவுடைய அகவியங்களை குறித்து முழுமையாக நாம் படிக்க முடியும். அதையும் நாம் பின்னால் சொல்வோம். இப்பொழுது இந்த 4லே ஒரு சில மசாயில்களில் இமாம்கள் மாறுபடுகிறார்கள். இந்த 4ம் தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஃபர்து குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ஷாஃபி இமாம் மட்டும் இப்படி சொல்கிறார்கள், ஆரம்ப கட்டத்தில் உதுவுக்காக நியத்து வைப்பதும் ஃபர்து. இது ஹனஃபியாக்கள்ட்ட கிடையாது. பொதுவாக எந்த சட்டம் எல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுக்கிறார்களோ அத்தனை சட்டங்களுக்கும் நியத்தை ஃபர்லாகவே ஆக்குவார்கள்.
ஏன்னா பெரும்பாலான ஹதீஸ் கிதாபுகள் இன்னமல் அமாலு பின்னியாத் இந்த ஹதீஸ்கள் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நியத்தை கொண்டுதான் அமைகிறது என்ற இந்த ஹதீஸுடைய தொகுப்பாக ஷாஃபி இமாம் எப்பொழுதுமே நியத்தை ஃபர்லாக ஆக்குவார்கள். அதுபோலதான் இந்த ஒதுவிலும் நியத்து செய்வது ஃபர்து. அந்த நியத்திலும் உட்கருத்து இருக்கிறது. தராதரமாக பிரிக்கிறார்கள். உது செய்யும் பொழுது ஒருவர் இப்படி நியத்து வைக்கிறார், ஒரு நல்ல காரியத்திற்காக உது செய்கிறேன், குர்ஆனை ஓதுவதற்காக உது செய்கிறேன், பள்ளிக்கு செல்வதற்காக உது செய்கிறேன் என்று இப்படி நியத்து வைத்து ஒருவர் உது செய்து விட்டார் என்றால் அந்த உது வைத்து தொழுதால் தொழுகை கூடாது. ஒரு முஸ்தகப்பான ஒரு காரியத்திற்காக நான் உது செய்கிறேன் என்று நியத்து வைத்து விட்டு ஃபர்தான ஒரு காரியம் அவர் செய்தால் அந்த ஃபர்து கூடாது. அதே நேரம் ஃபர்தான தொழுகையை போன்ற காரியங்களுக்காக அவர் நியத்து செய்துவிட்டு இது போன்ற முஸ்தகப்பான அமல்களை எல்லாம் செய்தால் அது கூடிவிடும். இந்த நிபந்தனை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கிடையாது. இமாம் ஷாஃபியிடம் ஃபர்தான தொழுகைக்கு ஆறு ஒதுனுடைய ஃபர்லுகள். அதுல ஒன்று இது. இரண்டாவது, இதுவரையும் சொன்ன நான்கையும் சேர்த்து தொடர்படியாக ஒது செய்தல். இந்த இந்த உறுப்புகளை எல்லாம் கலக்கும் பொழுது குர்ஆனில் இடம்பெற்றவாறு தொடர்படியாக செய்ய வேண்டும். கொஞ்சம் மாத்தி கீத்தி செஞ்சுட்டுனா அப்போ ஒது கூடாது. இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கூறானா ஷாஃபி இமாம் இதை கூடாது என்று சொல்வதற்கு காரணம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது தொடராக சொல்லியிருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்து காட்டும் பொழுது தொடராக ஒது செய்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அதற்கு மாற்றம் செய்யும் பொழுது அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் தொடராக சொல்லும் பொழுது நாமும் தொடராகத்தான் செய்ய வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இதற்கு 6 ஃபர்தாக நமக்கு எடுத்து தருகிறார்கள். உதுவுடைய ஆரம்ப கட்டம் இமாமுடைய வேற்றுமையை நாம் பார்த்தோம். உதுவுடைய பரிபூர்ணத்தை பற்றி பார்க்கலாம். எடுத்தவுடன் நியத்து செய்தல், அடுத்து சுன்னத்தான மிஸ்வாக் செய்தல், அதற்கு பிறகு நமக்கு தெரியும் வாய்க்கு பிடித்தல், நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல். இந்த இரண்டையும் ஒரு 3 விதமாக இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். 3 வகையாக சொல்லித் தருகிறார்கள். ஒன்று நாம் செய்வது இருக்கிறது, இரண்டாவது தெரிவது இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் அதை சிறப்பம்சமாக தெரிந்து கொண்டு நாம் செய்தோம் என்றால் அதில் அதீத நன்மை கிடைக்கிறது. எனவே எந்த அமலையும் நான் எந்த அளவுக்கு செய்கிறேன்றதை விட மேலாக அதை நான் எவ்வளவு விலக்கி செய்கிறேன், எவ்வளவு அனுபவப்பட்டு செய்கிறேன், நாயகம் இதை இப்படி சொல்லியிருக்கிறார்களே அதனால் நான் செய்கிறேன் என்று செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் ஏற்றமாக அமைகிறது. இது 3 விதமாக சொல்கிறார்கள். ஒன்று, வாய்க்கு பிடிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு கையில் எடுத்து வாய்க்கு பிடித்து விட்டு இரண்டாவது முறையும் வாய்க்கு பிடித்து மூன்றாவது முறையும் வாய்க்கு பிடித்து விடுவது. அதுபோல இரண்டாவது தண்ணீரை எடுத்து நாசிக்கு 3 முறை செலுத்துவது. இது சாதாரணமாக நாம் செய்யக்கூடியது நபியாக்கள். இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது என்றால் முதலில் வாய்க்கோல் பிடிப்பது, இரண்டாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, மறுபடியும் வாய்க்கோல் பிடிப்பது, மறுபடியும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல். இது இரண்டாவது முறை. ஒன்று விட்டு ஒன்று செய்வது மூன்றாக. மூன்றாவது ஒரு முறையை சொல்லித் தருகிறார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்னவென்றால் ஒரு கையில் தண்ணீரை எடுத்து அதே கையில் வாயும் குளிப்பது, நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவது. இது மூன்றாவது ஒரு முறையாக. இரண்டாவது தண்ணீர் எடுத்தும் போது அந்த ஒரு தண்ணீரிலே வாயும் கொப்புகிறது, நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவது. இது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஏற்றமான செயலாகவும் இருக்கிறது. இப்படி 3ஆக இமாம்கள் பிரித்து இதை இரண்டையும் சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக முகம் கழுவுதல் நாம் பார்த்து விட்டோம். குர்ஆனுடைய அத்தியாயத்திற்கு கீழே முகம் கழுவுவது எப்படி என்றும் சொல்லிவிட்டோம். மசாஜ் செய்வதை பற்றியும் சொல்லிவிட்டோம். அடுத்து கால் கழுவுதல், இதை அனைத்தையும் சொல்லிவிட்டோம். இப்ப இந்த உது பரிபூர்ணமாக உதுவாக நம்மிடத்தில் ஆனது என்றால் அதனுடைய சிறப்புகள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் எவ்வளவு அக்கறை கொண்டு பேசியிருக்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு மெனக்கிட்டு உதுவுக்கு பேச வேண்டும் என்று நாமும் யோசிக்க வேண்டும். காரணம், இந்த உதுவிலே இதனால் செய்யக்கூடிய சிறு தவறுகளால் பின்னால் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் வீணாகத்தான் போய்விடுகிறது. அதே உதுவை செய்து செய்து பழகி விட்டார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவருடைய அந்தஸ்து உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னா எப்பொழுதுமே ஃபஜ்ர் தொழுது விட்டு சஹாபாக்களை எல்லாம் கூட்டி வைத்து கேட்பார்கள், இன்னைக்கு நீங்க என்னாச்சும் கனவு கண்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அதை விளக்கம் சொல்லுவார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கடமை. ஒரு நாள் பெருமானார் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டும் சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டும் இருக்கும்போது இடையில் திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலாலே, இன்றைய கனவில் நான் உங்களை சந்தித்தேன். சுவனத்தில் உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன். எனக்கு முன்னால் நீங்கள் சுவனத்திற்கா என்று கேட்டார்கள். எனக்கு முன்னால் சுவனத்திற்கு நீங்கள் போய் விட்டீர்களா, நீங்கள் என்ன அமல் செய்யுங்கள் என்பதை போல நாயகத்துடைய பேச்சு இருக்கிறது. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். யார் யாரை பார்த்து என்ன வார்த்தையை கேட்கிறார்கள்? பெருமானாருக்கு முன்னால் ஒருவர் சுவனத்திற்குள்ளே நுழைய முடியுமா?
பிலால் ரலியல்லாஹு என்ன அமல் கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு சொன்னார்களாம், இல்லை யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் எனக்கு ஒது முறிந்து விட்டதென்றால் உடனே நான் ஒது செய்து கொள்வேன். இதுவரையும் என் வாழ்நாளில் ஒது இல்லாமல் நான் வாங்க சொன்னது கிடையாது. ஒது செய்து முடித்தவன் 2 ரக்காயத்துகள் தொழுவேன். இதுவாக இருக்கலாம் என்று சொல்வார்கள். நம்முடைய பார்வையில் என்னமோ ஒது ஒரு சாதாரண ஒரு அமலாக தெரிகிறது. ஒரு கை கால்களை கழுவி விட்டு வந்து தொழுவதாக தெரிகிறது. நாம் யோசிக்க வேண்டும், இந்த ஒதுவுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு கண்ணியத்தை வைத்திருக்கிறார். படுக்கைக்கு முன்னால் இந்த ஒது செய்து விட்டு ஒருவர் உறங்கி விட்டார் என்றால் அந்த உலகத்தில் அவருக்கு மஃபாத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். நாளை மறுமையில் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தில் எழுப்பப்படுகிறார். ஷஹீத் என்றால் சாதாரணமா? மார்க்கத்திற்காக போரிட்டு அங்கேயே இன்னொரு கொடுப்பதற்கு பேர் அல்லவா ஷஹீது. இந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை ஒரு ஒதுவின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் ஒதுவுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்த்தி காணப்படுகிறது. அதிக கவனமும் தேவை ஒதுவிலே. இமாம் தொழுகை நிற்கிறார், ருக்குல போகிறார், இந்த சிந்தனை போக கூடாது. பெரும்பாலும் ஷைத்தான் இந்த சிந்தனையை தான் கொண்டு வருவான். என்னவோ நம்ம இதுவரையும் எந்த தொழுகையும் விட்டாத மாதிரி இந்த ரக்காயத்து போனா தொழுகையே போயிற மாதிரி ஒரு நினைப்பாங்க வரும். நாமும் தொழுகைக்காகத்தானே கொஞ்சம் அவசரமாக ஷைத்தான் நம்மை தூண்டி விடுவதால் உதவு செய்வோம். ஆனால் கடைசியில அந்த சிறு ஒரு மொழியாக இருக்கட்டும், ஒரு சின்ன பகுதியாக இருக்கட்டும், தழுவப்படாமல் விடுவதால் வந்து தொழுகக்கூடிய அந்த தொழுகையே வீணாகி போகிறது. திரும்ப 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 சொல்வதற்கு காரணம், நாம் எதையாவது ஒரு நேரத்தில் அது நமக்கு நினைவு வரும். எப்போதாவது அவசரமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அது அன்னைக்கு அந்த தஃசீர் அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஒரு நினைவுக்கு வரும். கொஞ்சம் நாம் நம்முடைய ஒதுவை நிதானமாகப்படுத்திக் கொள்வோம். எனவே எதற்காகத்தான் திரும்ப திரும்ப இதை சொல்லப்படுகிறது. இமாம்களில் ஆக சிறந்த இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி. நம்ம படிப்போம் 4 இமாம்கள், நம்முடைய இமாம்கள் 4 மத்ஹபுடைய இமாம்கள் தெரியும். இந்த 4 மத்ஹபுடைய இமாம்களுக்கு அடுத்து ஆக சிறந்த இமாம் சௌரி. சொல்ல போனால் இவர்கள் ஃபகீஹ், அதே போல இமாம் முஹத்திஸ், அவர்கள் மிகப்பெரிய சூஃபியாக வந்திருக்கார்கள். அத்தனை துறைகளிலும் கடல் கண்ட இமாம் சுஃபியானே சௌரி அவர்கள். இவருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் எழுதாத மார்க்க அறிஞர்கள் கிடையாது. அவ்வளவு பேர்கள் பெரும் பெரும் புத்தகங்களாக இவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை அப்படியே ஒப்படைத்த மாபெரும் இமாம் சுஃபியானே சௌரி என்று சொன்னாலே அந்த மதுஹபுடைய இமாம்களுக்கு தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். என்றால் அவர்களுக்கு ஈடாக இவருடைய அமல்களும் இவருடைய சட்டங்களும் நுணுக்கங்களும் இருந்தது. இவ்வளவு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இமாம் சுஃபியானே சௌரி அவர்கள் கடைசி தங்களுடைய சக்கராத்தினுடைய தருவாயில் கலிமா வர முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். யாருக்கு கலிமா வரவில்லை? வாழ்க்கை முழுக்க பாவம் செய்தவனுக்கு கலிமா வரவில்லை என்றால் பரவாயில்லை. ஒரு தொழுகையாளிக்கு கலிமா வரவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை, தன்னுடைய வாழ்க்கையே இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவருக்கு கலிமா வரவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையை தீனுக்காக கொடுத்தது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான பேரை தீனுக்குள்ளே இழுத்தவர்கள் இமாம் சுஃபியான் சௌரி, அவர்களுக்கு கலிமா வரவில்லை என்றால் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே குறிப்பாக ரமதானில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், கடைசி தருவாயை எனக்கு இலேசாக்குவாயாக, கடைசி நிலையை கலிமா சொல்லக்கூடியவனாக ஆக்குவாயாக, கடைசி நிலையை ஷைத்தானை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. அவ்வளவு பெரிய இமாம் கஷ்டப்படுகிறார்கள் கடைசி நேரத்தில் இருந்தால் நம்முடைய அமல்கள் எல்லாம் எம்மாத்திரம் அல்லாஹ்விடத்தில். இமாம் அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த செய்தி அவருடைய ஷேக் ஃபக்ருதீன், அவருடைய ஷேக் நஜ்முத்தீன் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த இமாம் மிகப்பெரிய இமாமாக இருக்கிறார்கள், இது போன்ற நிலை ஏற்படுகிறது என்ற இந்த செய்தி எல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த இமாமுடைய பெயர் சொல்லப்பட்டவுடன் இதற்கு என்ன செய்வது என்பதை தெரியாமல் அவருடைய இமாம் வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். வந்து பார்த்தவுடன் இதற்கு ஒரு சரிவர ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒது இருக்குது அல்லவா, அந்த ஒதுனுடைய மீத தண்ணீர் ஃபதுலம்மா என்று சொல்வார்கள். அந்த ஃபதுலம்மா என்று சொல்லக்கூடிய அந்த மீத தண்ணீர் ஒது செய்து விட்டு குடிக்கக்கூடிய அந்த மீத தண்ணீரை எடுத்து இவருடைய முகத்தில் தெளிப்பார்கள். அந்த நாவுகளில் அது பட்டவுடன் கலிமாவை வெளிக்கொண்டு வரும். இதே போல தஃப்சீரில் மிகப்பெரிய கடல் கண்ட இமாம் ஃபக்ருதீன் ராஸி, இவர்களுக்கும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதே ஒரு இந்த விஷயத்தை அதே மாதிரி இந்த இமாமும் செய்திருக்கிறார்கள். 2 பேர்களுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது. யோசிக்க வேண்டும். இமாம் சுஃபியானே சௌரியை படிக்கிறோம், தஃப்சீரில் மிகப்பெரிய கடல் கண்ட இமாம் ஃபக்ருதீன் ராஸி அவருடைய படிக்கிறோம். இந்த இமாம்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருப்பது இந்த ஒதுனுடைய மாபெரும் சிறப்பு தான்.
எனவேதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், ஒதுனுடைய அந்த மீத தண்ணீர் இருக்கிறது தெரியுமா, ஒது செய்து விட்டு அந்த மீத தண்ணீரை குடிப்பது என்பது ஆக பெரும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாம். சொல்ல போனால் 2 தண்ணீரை மட்டும்தான் நின்று குடிப்பதற்கு ஷரியத்தில் அனுமதி. ஒன்று ஜம்சம் தண்ணீர், இரண்டாவது ஒதுனுடைய இந்த தண்ணீர். இந்த 2 தண்ணீரை மட்டும்தான் ஷரியத்திலே நின்று குடிப்பதற்காக அனுமதிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை ஒதுவுக்குள்ளே எவ்வளவு இருக்கிறது, ஒதுவு சரியானால் தான் தொழுகை சரியாகும். நாயகம் எனவே தான் சொன்னார்கள், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்வோம், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சுவனத்தினுடைய சாவி என்று சொல்வோம். அதற்கு முன்னால் ஒன்று இருக்கிறது என்றால் இந்த தொழுகையினுடைய சாவி ஒதுவாகத்தான் இருக்கிறது. ஒது சரியானால் தான் தொழுகைக்குள்ளே போக முடியும் என்ற பொழுது நாம் யோசிக்க வேண்டும், எவ்வளவு முக்கியம் ஒது. பல கட்டத்தில் கோபம் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அதிகமாகப்படும் பொழுது சொன்னார்களாம், நீங்கள் கோபம் வந்தால் ஒது செய்து கொள்ளுங்கள். கோபத்திற்கும் ஒதுவுக்கும் என்ன கனெக்ஷன் என்று சொன்னால், கோபத்தை கொண்டு வருபவன் ஷைத்தான். ஷைத்தான் தான் நம்முடைய உள்ளத்தில் கோபத்தை கொடுக்கிறார். கோபத்தை கொண்டு வருவது ஷைத்தான் என்பதனால் அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒது, அவனை நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள், நெருப்பு தண்ணீரை ஊற்றினால் அமையும், எனவே நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகைக்கும் சரி, குர்ஆனுக்கும் சரி, இன்ன பிற அமல்களுக்கும் சரி, அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே அழகுற எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒது மிக அவசியமாக இருக்கிறது. ஒதுவுக்கு ஏற்ற ஆடைகளையும் நாம் அணிய வேண்டும். இப்ப அதையும் சொல்லி வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய ஆடைகளுடைய இறுக்கத்தின் காரணமாக தூக்க முடியாமல் அந்த கையை தூக்கும் பொழுது, கழுக முடியாமல் கழுகும் பொழுது அந்த இடம் சரிவர நினைவது கூட கிடையாது, சரிவர நினைவதில்லை. இப்படி நினையாததின் காரணமாக ஒதுவுடைய நிலை என்ன ஆகும்? அது கூடக்கூடிய ஒதுவாக ஆகுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கபரஸ்தானுக்கு செல்லும்போது சஹாபாக்களை பற்றி கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரோ சொல்றதா சகோதரர்கள் என்று சொல்றீர்களே, சகோதரர்கள் என்றால் யார்? எனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் அவர்கள் எனது சகோதரர்கள். இது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும் பொழுது உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படியா யார சொல்லலாம்? அப்ப நாளை மறுமையிலே பல உம்மத்துகள் வந்து நிற்பார்களே, அப்ப உங்க உம்மத்துகளை நீங்கள் எப்படி நாயகமே அறிந்து கொள்வீர்கள்? இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஆக சிறந்த கேள்வி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்துடன் அழகாக ஒரு பதில் சொன்னார்கள். ஒரு பெரும் கொண்ட குதிரை படை இருக்கிறது. அந்த குதிரை படையில் ஒரு சில குதிரைகளுக்கு மட்டும் முகத்திலும் கால்களிலும் ஒரு சில வெள்ளையாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த வெளிச்சம், அந்த வெள்ளை, அந்த மின்னக்கூடிய மின்னுதலை வைத்து எந்த குதிரை எல்லாம் இப்படி இருக்கிறது என்று உங்களால் அடையாளம் காண முடியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், சரியாக பிடித்து இழுத்து வந்து விடுவோம் நாயகமே, சரியாக பிடித்து இழுத்து வந்து விடுவோம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படித்தான் என்னுடைய உம்மத்தை நான் அடையாளம் காண்பேன். ஒது செய்யக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்திற்கு மின்னி கொண்டிருக்கும், அது வெளிச்சமாக இருக்கும், அதை கொண்டு நான் அடையாளம் காணுவேன் என்று சொல்வார்கள். அப்படி ஒது செய்ய உறுப்பு ஆக வேண்டும் என்றால் அந்த ஒதுவை எவ்வளவு அழகாக செய்ய வேண்டும். எனவேதான் இதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் கையை கழுவும் போது முழங்கை வரையும் கழுவும், இல்ல குறைஞ்சபட்சம் குடங்கை வரையும் கழுவோம். அபூ ஹுரைரா கம்கட்டு வரையும் கழுவாங்க. சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏன் இந்த அளவுக்கு கழுக வேண்டும்? மறுமையிலே எனது உறுப்புகள் இதுவரையும் மின்ன வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ கம்கட்டு வரையும் கழுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆடைகளும் அப்படி இருந்தது, அதனால்தான் அப்படி கழுக முடிந்தது. இன்று என்னுடைய ஆடைகள் எல்லாம் இவ்வளவு டைட் ஃபிட்டிங்கா இருக்கும் பொழுது, ஒது செய்வதற்கே சிரமம் ஏற்படும் பொழுது எப்படி நம்மால் ஒது செய்ய முடியும்? நமக்கென்று தனி அலங்காரம் இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு என்று தனி அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை குறைஞ்சபட்சம் வெளியில் நாம் போடுவதும் தொப்பியும் தாடியும் அணிவதையும் விட மேலாக பள்ளிக்குள்ளேயாவது அந்த அடையாளத்துடன் நம்ம எடுத்துக்காட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால், எனது ரப்புக்கு முன்னால் நான் இருக்கிறேன் என்றால் அந்த ரப்பு எப்படி நாயகத்தை பார்த்தானோ அது போலத்தான் அல்லாஹ் என்னையும் பார்க்க விரும்புவான். நாயகத்துடைய நடைமுறை என்னவென்ற ஹதீஸ்களில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அந்த ஹதீஸ்களில் சொன்ன விதத்தில் நம்முடைய நடைமுறையும் இருந்தால் அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். முதலில் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படையாக நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வது, உள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒன்றின் காரணமாக நம்முடைய உட்புறத்தையும் அல்லாஹ் சரி செய்வான். எனவேதான் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த ஒதுவை நாம் சரியாக்கி விட்டோம் என்றால் உட்புறமாக இருக்கக்கூடிய நம்முடைய அழுக்குகளை எல்லாம் அல்லாஹ் நீக்குவான். வெறுமனையே நம்முடைய கண்களுக்கு கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் களைவதை போலதான் தெரிகிறது.
ஆனால் மார்க்க பெரும் அறிஞர்கள் எல்லாம் சொல்லித்திருக்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, பெரும் அறிஞர்கள் எல்லாம் இப்படித்தான் சொன்னார்கள். வெறும் அழுக்குகள் போகவில்லை, உங்கள் கை காலில் நீங்கள் செய்த அனைத்து பாவங்களும் கலைந்து போகிறது அந்த தண்ணீருடன். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த உதுவை நாம் காலம் முழுக்க மிக சரியாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சகாபாக்களுக்கு சொல்வார்களோ, சகாபாக்கள் மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து வந்த அத்தனை பெருமக்களும் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தால் ஒது முறிந்து விட்டால் ஒது செய்து விடுவார்கள். யாரெல்லாம் வழிமார்கள் இறைநேசர்கள் என்று நம்முடைய பார்வைக்கு நாம் வருகிறதோ அத்தனை வரலாறுகளையும் எடுத்து படியுங்கள். குறிப்பாக அந்த இறைநேசர்கள் எல்லாம் ஒதுவுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள். காரணம், இந்த ஒதுதான் அல்லாஹ்விடத்தில் என்னை தூய்மையானவனாக கொண்டு போய் நிறுத்துகிறது. எனவே இன்றைய தினத்தில் நாம் ஓதிய இந்த ஆயத்தினுடைய முழுக்க தஃசீராக இந்த ஒதுனுடைய கடமைகளையும் தாண்டி ஒதுனுடைய அகமியங்களை குறித்து யோசித்து வந்த அல்லாஹ் அந்த ஒதுவுடனே நமக்கு மௌத்தையும் வரக்கூடிய வாழ்க்கையையும் பரிசுத்தமாக ஆக்கிடுவானாக. வாக்கில் தருவானாக.